ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல் நாள் வரலட்சுமியை வந்துட்டு எந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். 2வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை எப்படியெல்லாம் பூஜை பண்ணேன், நான் வந்துட்டு தாம்பூலம் கொடுத்தது, நான் போய் தாம்பூலம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன். 3வது நாள் சனிக்கிழமை அதே மாதிரி நம்ம எப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்படி பூஜை பண்ணமோ அதே மாதிரி எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதையுமே டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். காலையில் குளிச்சுட்டு தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டேன், நைவேத்தியம் வச்சுட்டு. விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே குத்து விளக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் நிரப்பி வச்சுட்டேன். அதனால் கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. நான் சாமி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து எடுத்தேன். தூப ஆராதனை காட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாமியை வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்காக 3 வாட்டி வந்துட்டு கலசம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாரை பார்த்திங்கன்னா 3 தடவை அசைச்சி விட்டுட்டேன். அசைச்சி விட்டுட்டா நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதனால் அசைச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா எடுத்தேன். ஒரு 2 to 3 ஹவர் கழித்து தான் எடுக்கவே ஆரம்பித்தேன் ஒவ்வொரு பொருளாக. முதல்ல வந்துட்டு உருளி தான் எடுத்தேன். எங்கே வைப்போனோ அந்த இடத்துல வந்துட்டு உருளியை வச்சுட்டேன். நான் புத்தாக்கு முன்னாடி தான் இந்த உருளியை வச்சுட்டு இருந்தேன். சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அந்த உருளியுமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே பார்த்திங்கன்னா எந்த கண்டெய்னரில் இருந்து எடுத்து வச்சினோ அதே கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே வந்து சுத்தம் பண்ணி தானே நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சுருப்போம். அதனால் அப்படியே எடுத்து நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கண்டெய்னரில் எல்லா லக்ஷ்மி அம்சம் நிறைஞ்ச பொருள் எல்லாமே இதில் தான் வச்சுப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன் எடுத்துட்டு. அந்த அரிசி வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுப்பேன். வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் எப்போ சமைக்காமல் இருப்போமோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். நான்வெஜ் இருக்கிற அன்றைக்கி வந்துட்டு சமைக்கக்கூடாது. அதனால் அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அலங்காரம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கட்டுறோமோ அதே மாதிரி எடுத்து வைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு எப்படி வைக்கலாம், எந்த மாதிரி ஆங்கிளில் வைக்கலாம், எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப தலைக்கெடுத்துக்கிட்டு எடுத்து வைப்போம். அதே மாதிரி அதை வந்துட்டு கலைச்சி எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக எடுத்துடுறோம். டைம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்து எங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. எடுக்கும்போது வைக்கும்போது நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உட்காந்து வச்சோம். எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சில்வர் பூஜை பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு அரிசி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாமே சிந்திட்டு இருந்துச்சு. அது எல்லாமே சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், நாளைக்கு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வளையல் எல்லாமே சாமிக்கிட்ட வச்சது, நான் வந்துட்டு தாம்பூலம் வாங்க வந்தாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா மீந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வந்து அது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வளையலுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தா பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேவை வந்து கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு எல்லா பழமும் பார்த்திங்கன்னா அதில் வச்சுட்டேன். நான் எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஈயெல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் எல்லாமே சீக்கிரமாக எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ கிளைமேட் சரியில்லை, அதனால் அந்த மாதிரி ஈயெல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுச்சு. அத்தை பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து ரவா லட்டு, அதுக்கப்புறம் இந்த கஜ்ஜிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பலகாரம் 2 தான் கொண்டு வந்தாங்க. அதையுமே ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கையோடு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் கலசம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை தான் இப்போ எடுக்க போகிறேன். மாவிலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கவரில் எடுத்து போட்டுட்ருக்கேன். பூ, அதுக்கப்புறம் அர்ச்சதை எல்லாமே கீழே சிந்தி இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கிட்டு அதில் தான் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம நீரோட போகிற இடத்துல கொண்டு போய் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா கால்படாத இடமா கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக ஒரு கவரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். பூ, மாவிலை, அதுக்கப்புறம் அர்ச்சதை எல்லாமே கீழே சிந்தி இருக்கும். அது எல்லாமே இப்போ வந்துட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி கொண்டு போயிட்டு நான் வந்து செடிங்களுக்கு தான் ஊற்ற போகிறேன். கால்படாத இடமா இருக்கும், அதனால் செடியில் ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கலசத்தில் வந்துட்டு கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் குன்றின் மணி, வளையல் எல்லாமே போட்டிருந்தேன். அது கீழே சிந்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கையை வந்துட்டு நான் சைடில் வச்சுக்கிட்டு தண்ணி எல்லாமே விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கணும்.
இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதனால் கை அட்டம் வச்சுட்டு நான் தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு ஊற்றிட்டேன். கலசத்தில் இருக்கிற தண்ணி. இந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்துட்டு கால்படாத இடமா வந்துட்டு ஊற்றிடலாம். நான் எப்போவுமே ஷிங்கில் ஊற்ற மாட்டேன். அந்த மாதிரி செடிங்களுக்கு கொண்டு போய் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் இலை ஒன்று வாழை இலை போட்டு தான் பச்சரிசி போட்டிருந்தேன். ஏற்கனவே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பச்சரிசி எல்லாம் எங்கெங்கே நான் சாமிக்கு வச்சுருந்தேனோ அந்த பவுல்லையே தனியாக வந்துட்டு கொட்டி வச்சுட்டேன். அந்த இலையுமே பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயே போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருந்த மகாலட்சுமி தாயாரை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். அவங்க மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா அர்ச்சதையெல்லாம் எல்லாம் தூவி போட்டிருந்தாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் அர்ச்சதை வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களையுமே கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் நான் எங்கே வந்து வச்சு ரெகுலராக பூஜை பண்ணோனோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுட்டேன். அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் மேலே இருக்கிற அர்ச்சதை பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீனாக உடனுக்குடனே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சாமி மேலே இருக்கிற பூ கஜவஸ்திரம் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு சாமி எடுக்கவே மனசே இல்லை. ஐயோ எடுக்கிறதே வேண்டாம், அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், டெய்லி பூஜை பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எனக்கு மைண்டு போச்சு. ஆனால் எடுத்து ஆகணும். அதனால் பொறுமையாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கட்டணும் அதே மாதிரி எடுக்கும்போது சுத்தமாக மனசே இல்லை. அழகாக இருக்குது. ஏதோ சாமியே வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில். வரலட்சுமி தாய்க்கு நான் இந்த தாமரையை வந்துட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். கையில் வந்துட்டு தாமரைப்பூ வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் தாமரை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தாமரைப்பூ வைக்கிறதா இருந்தாலும் சரி, கையில் வந்துட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி வைப்பாங்க. அது பொசிஷன் நிற்காது. இந்த மாதிரி குண்டு பின் வந்துட்டு அந்த காம்போடு சேர்த்து குத்திட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு ஃபிட்டிங்காக நிற்கும். அதனால் ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு மனையோட தூக்கிக்கிட்டு கொண்டு போய் பூஜை ரூமில் தான் வச்சேன். அழகாக வந்துட்டு பொம்மை மாதிரி எடுத்துட்டேன் கையிலையே. கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா ஆட்டி விட்டுட்டு சாமியை பூஜை ரூமில் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அலங்காரம் பண்ணாலே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருப்போம். சரி சாமியுமே பார்த்திங்கன்னா காட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணாடி முன்னாடி காட்டினேன். நான் சாரீ கட்டுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அதை தூக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே வரல. ஏன்னா எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. முதல் தடவை வந்துட்டு இந்த மாதிரி சாரீ ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க தூக்குமா எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் தூக்கிட்டு வந்து பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் வச்சேன். பாப்பா பார்த்திங்கன்னாம்மா அப்படியே இருக்கட்டுமா விட்டுடுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே கலைச்சி ஆகணும் இல்லைங்களா சாமியை. அதனால் கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் வச்சுட்டேன். மற்ற வேலைகள் எல்லாமே ஹாலில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு சாமியை எடுத்துடலாம் அப்படின்ட்டு பூஜை ரூமில் வச்சுட்டேன். உண்மையான சாமி வந்துட்டு கம்பீரமாக உக்காந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக சாரீ ட்ராப்பெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக இருக்குது, வார்த்தையில் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நான் பூஜை ரூமில் இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டைலில் வந்துட்டு சாமியை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்துட்டு பத்மாசன ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல வச்சுருந்தது பார்த்திங்கன்னா சாமியை வந்துட்டு டெம்பிள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் சும்மா அப்படி இப்படி அலங்காரம் எல்லாம் செட்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கொலுசு போட்டிருந்தேன். அதையுமே ஒரு கவரில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வாங்குகிறோமோ கடைசியில் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும் போதுமே அதே மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். எப்போவுமே புதுசு போல் இருக்கும். இது வந்துட்டு மல்லிப்பூ ஹாரம் தான். இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ தான் இது. வீட்டுக்கு வந்தவங்களும் கேட்டாங்க. ஃபோட்டோலலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதில் பார்த்துட்டு உண்மையான மல்லிப்பூ அப்படின்னு நினச்சிட்டாங்க. நேரில் வீட்டுக்கு தாம்பூலம் வாங்குறதுக்கு வர்றப்போ தான் பார்த்துட்டு இது ஆர்டிஃபிஷியலாக ரியலாக இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தாங்க. இது வந்துட்டு வாஷபிள் கிடையாது. இது வந்துட்டு காட்டனில் தான் செஞ்சுருக்காங்க. நான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நீட்டாக இருக்குது. அதனால் எந்த ஒரு அழுக்குமே ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து இந்த மாதிரி கவரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் எப்போவுமே புதுசு போல்.
நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய வரலட்சுமி தாயார் முகம் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு எந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொரியர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க நீட்டாக, எந்த டேமேஜுமே ஆகாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை, க்ளீனாக வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 1 கிராம் கோல்டில் தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். அதனால் ஒரு 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுட்டேன். எந்த டஸ்ட்டுமே வந்துட்டு ஃபேஸ் மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு பேக்கிங்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி தான் சேம் நானுமே ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே சுடு தண்ணியோ இல்லை தண்ணி இல்லைன்னா இந்த பர்ஃப்யூம் ஐட்டம் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது எதுவுமே போடாமல் க்ளீனாக வந்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். புதுசு போல் இருக்கும் எப்போவுமே. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இந்த அம்மனுடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு 15K ஆச்சு. நான் ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணதை பொறுத்து தான் எனக்கு காஸ்ட்டு வந்துச்சு. நம்ம எந்த மாதிரி பார்த்து ஜுவல்ஸ் செலெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் நம்மளுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அது கால் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன். இந்த கையும் காலுமே இது நிறைய டிஃப்ரெண்ட்டான கை கால் இருக்கும். சிலது வந்துட்டு டிட்டாச்சபிளாக வரும் வெல்க்ரோ இருக்கும். அதை டிட்டாச் பண்ணிவிட்டு சிங்கிள் ஹேண்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 4 கையாக வேணும்னா இன்னொரு 2 கை இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு சைடில் வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, அதை அட்டாச் பண்ணிக்கலாம். காலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக அழகாக நீட்டாக இருக்குது. இது வந்துட்டு அழுக்கு படிஞ்சிச்சுன்னா வாஷ் பண்ண முடியாது. அதனால் க்ளீனாக வந்துட்டு எடுத்து உடனுக்குடனே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் வந்துட்டு போட்டு ரப்பர் பேண்ட் கட்டிட்டு நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரீடம் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2மே வாங்கியிருந்தேன் நான். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் போட்டேன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனாக இந்த மாதிரி வாங்கின திங்ஸ் மொத்தத்தையுமே பேக் பண்ணிட்டேன். சாமிக்கு அலங்காரம் பண்ண பொருள் எல்லாமே பாருங்கள் நீட்டாக வந்துட்டு அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாக்ஸில் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்லேயுமே எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சாமிக்கு கட்டின புடவை எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீனாக மடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூது மட்டும் லிங்க் கேட்டிங்க, அதனுடைய டீட்டெயில் கிடைச்சா மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வீட்டில் வந்துட்டு பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி சாமியை வந்து எடுத்து வச்சுப்பேன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையுமே தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.